அவங்க கிட்டத்தட்ட அதிமுக என்பது அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட அதிமுகவாக மாறிவிட்டது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி பேச விடாமல் அமித்ஷா அந்த கூட்டணியை அறிவித்தார். அவர் எல்லாவற்றுக்கும் வேடிக்கை மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்திருந்தார். இன்றைக்கு அதே போலதான் இந்த திராவிட இயக்க தலைவர்களை, பெரியாரை, அண்ணாவை விமர்சிக்கின்ற அந்த செயல்பாடுகளையும் அதே மேடையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது கேட்டாலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அவர்கள் நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. மிகுந்த ஒரு அவமானமான சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. இது அமித்ஷா திமுகவாக மெல்ல மெல்ல அதிமுக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. கீழடியை அவமதிக்கிறாங்க, அதே நேரத்தில் முருகனை கையில் எடுத்து கொண்டாடுறாங்க. இல்லை, அவர்களுடைய நோக்கம் தமிழுடைய தொன்மையை, பெருமையை நிலைநாட்டக்கூடாது. ஏன்னா அப்படி ஒப்புக்கொண்டால் ஹிந்தியை திணிக்க முடியாது. அதே சமயத்தை மக்களை பிளவுபடுத்தி மத ரீதியாக ஒன்றிணைத்து மற்ற வட இந்திய மாநிலங்களில் தாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பது போல இங்கேயும் செயல்படலாம் என்று எண்ணுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய பெரியார், அண்ணா வழியிலே இருந்து இந்த கொள்கைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த செயல்பாட்டிலே தொடர்வார்கள். விடியல் பயணம், உரிமை தொகை இது நல்லா ரீச் ஆகிருக்கு நிறைய இடத்துல. நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களை வரவேற்கிறது நீங்கள் எப்படி? நான் தொடர்ந்து சொல்வது போலதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களில் முதன்மையான திட்டங்களாக இன்றைக்கு பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதே போல விடியல் பயண திட்டம். இந்த 2 திட்டங்களும் பெண்களுக்கான ஒரு விடுதலை உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அவர்கள் சுதந்திரமாக சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் பெண்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.